அன்பர்களுக்கு வணக்கம். பக்தியில் ஆணவம் இருக்கக்கூடாது என்பதை திரௌபதிக்கு புரிய வைத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும். பக்தியில் ஆணவம் இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சது, நான் படித்தது, நான் கேள்விப்பட்டது, இதை தான் நான் மகாபாரத கதைகளில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும். இதான் மகாபாரதம். எந்த ஒரு காரணமும் காரியமும் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கிறது கிடையாது. மகாபாரதத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு தான் இருக்காங்க. பஞ்சபாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு பகவான் கண்ணன் மீது தன்னை விட சிறந்த பக்தி கொண்டவர் இந்த உலகில் யாரும் இல்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. பக்தியாக இருந்தாலும் இந்த ஆணவம் பாரத போரில் அவர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று எண்ணினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இதனால் அவர் திரௌபதியின் ஆணவத்தை ஒழித்து கட்ட முடிவு செய்தார். பாண்டவர்களின் வனவாசத்தில் இருந்தபொழுது அவர்கள் காட்டில் தங்கி இருந்த குடிலுக்கு சென்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவரை கண்டதும் மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் திரௌபதி. தனது அண்ணனான கண்ணனின் காலில் விழுந்து வணங்கினாள். அதற்கு பின் கண்ணன் வந்த ரதம் எதுவும் காணவில்லையே, எவ்வளவு தூரம் எப்படி வந்தீர்கள் என்று கண்ணனிடம் கேட்டாள் திரௌபதி. தங்கை காட்டிற்கு போனாலே எப்படி இருக்கின்றாள் என ஒரு முறை வந்து பார்த்தாயா என கோபம் கொள்வாளே என் தங்கை. அதனால் நான் உன்னை காண வேண்டும் என்று நடந்தே வந்துவிட்டேன். எனக்கு தூரங்கள் தெரியவே இல்லை என்றார் கண்ணன். கண்ணனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. எனக்காக, என்னை காணவா நடந்தே வந்திருக்கிறாய்? கால்கள் வலிக்குமே அண்ணா என்று அன்பும் அக்கறையுடன் விசாரித்தாள் திரௌபதி. பிறகு வெந்நீர் வைத்து தருகிறேன், நீராடினால் உடம்பு களைப்பு, பாதங்களில் வலி அனைத்தும் போய்விடும் என்று சொல்லி வெளியே சென்றாள். பீமனிடம் கூறி மிகப்பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வர செய்தாள். பெரிய பாறைகளை உருட்டி வந்து இருவரும் அடுப்பு மூட்டினர். பெரிய மரத்தை வேருடன் பெயர்த்து எடுத்து வந்து தீ மூட்டினர். வெகு நேரமானது. ஆனாலும் தண்ணீர் கொஞ்சமும் சூடு ஏறவே இல்லை. மேலும் மேலும் தீயை வைத்து எரித்து கொண்டே இருந்தனர். ஆனாலும் தண்ணீர் சுடவே இல்லை. அவர்கள் செய்த எந்த ஒரு விஷயத்திற்கும் பலனே இல்லை. தண்ணீர் சூடு ஏறாமல் இருந்ததை விட தண்ணீர் மிகவும் குளிர துவங்கிவிட்டது. இதனால் திரௌபதியும் பீமனும் குழப்பம் அடைந்தனர். இதென்ன அதிசயம்? கொழுந்துவிட்டு எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் சுடவே இல்லை என்பதை விட குளிர்ச்சி அதிகரித்து கொண்டே போகிறதே என்று இருவரும் மிகவும் திகைத்து நின்றனர். அந்த சமயத்தில் வந்த கண்ணன், என்ன தங்கையே, வெந்நீர் வைத்து தருகிறேன் என்று கூறிவிட்டு வந்தாயே, வெந்நீர் தயாராகிவிட்டதா என்று கேட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற திரௌபதியும் பீமனும் ஒருவருடன் ஒருவர் பார்த்து கொண்டு பின் தயக்கத்துடன் கண்ணனிடம் நடந்தவற்றை அனைத்தையும் கூறினர். அதை கேட்டு சிரித்தபடியே நின்றார் பரந்தாமன். பின், பீமா, அந்த பாத்திரத்தில் உள்ள நீரை கீழே கொட்டிவிடு என்றார் கண்ணன். பீமனும் அடுப்பில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை சாய்த்து அதிலிருந்து நீரை கொட்டும் பொழுது ஒரு தவளை தாவி குதித்து ஓடியது. அப்பொழுது கண்ணன் திரௌபதியை பார்த்து, திரௌபதி, நீ எனக்காக தண்ணீரை சூடேற்ற நினைத்தாய். ஆனால் அந்த பாத்திரத்திற்குள்ளே இருந்த தவளையோ தான் இறந்து விடக்கூடாது என என்னை வேண்டிக் கொண்டே இருந்தது. அந்த பக்தியின் வலிமையாலேயே இவ்வளவு நேரம் நீங்கள் எவ்வளவு தீமூட்டியும் தண்ணீர் சுடவில்லை, மாறாக குளிர்ந்து கொண்டே இருந்தது. என்னை வேண்டிய தவளையை காப்பாற்ற நான் எண்ணியதே இதற்கு காரணம் என்றார் பகவான் கண்ணன். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட திரௌபதி, ஒரு தவளையின் பக்திக்கு இத்தனை வலிமையா? அப்படியானால் எனது பக்தி தான் சிறந்தது என நான் நினைத்தது தவறா என மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டால். பக்தியில் ஆணவம் இருக்கவே கூடாது. திரௌபதியின் பக்தியில் உள்ள ஆணவத்தை அழிக்கவே கண்ணன் இவ்வாறு செய்தார். பக்தி செய்பவர்கள் யார் என்பது விஷயமே அல்ல. பக்தி அனைவருக்கும் சமமானது. பக்தியில் ஆணவம் இருக்கவே கூடாது. தன்னால் ஆவது ஒன்றுமே இல்லை, அனைத்திற்கும் அவனே காரணம். இறைவனுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் சமம்தான். நம்ம யார் என்ன எதையும் இறைவன் பார்க்கறதில்ல. நம்ம
எப்படி இறைவன் மேலே பக்தி கொள்கிறோம் மட்டும்தான் பார்க்குறாரு. பக்தியில் ஆணவம் இருக்கக்கூடாது. கடவுள் நம்மக்கிட்ட வேறு எதையுமே கேட்கறதுக்கு இல்லை, தூய்மையான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. தன்னலம் இல்லாத பக்தி தான் மிகவும் சிறந்தது. நம்ம வேண்டிக்கும் போது நமக்காக மட்டும் எப்பயும் சுவாமிகிட்ட வேண்டிக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக வேண்டும்போது தான் நம்மளோட பக்தியோட பலன் அதிகரிக்கும். இறைவனை வேண்டும்போது எல்லோருக்காகவும் தான் வேண்டிக்கணும். நான் சுவாமிக்கு இதெல்லாம் செஞ்சு நான் இப்படிலாம் வேண்டிக்கிட்டேன், நான் சுவாமிக்கு நான் அதெல்லாம் செஞ்சு இப்படி வேண்டிக்கிட்டேன், இதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. நம்ம சுவாமிக்கிட்ட எதையும் செய்யலைனா கூட முழு பக்தியோடு போய் கடவுள் முன்னாடி தன்னலும் இல்லாமல் மனதார முழு பக்தியோடு வேண்டிக்கிட்டோன்னா கடவுள் நமக்கு நிச்சயம் செவி சாய்ப்பார். நம்ம கூட இருந்து நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் துணை இருப்பாருங்க. கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது தன்னலம் இல்லாத தூய்மையான முழுமையான பக்தியை மட்டும்தான். கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுன்றது ஒன்றுமே கிடையாது. கடவுள்கிட்ட இருந்து தான் நம்ம அருளை பெறுறோம். அதனால் கடவுளுக்கு நம்ம செஞ்சோன்றது எதுவுமே கிடையாது. கடவுள் நம்மக்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, தூய்மையான பக்தியை தவிர. தானம் தர்மம் செய்யும்போது நம்ம யாரையும் தடுக்கவே கூடாது. செய்த தர்மம் தக்க சமயத்தில் நம்மளோட உயிரையே காக்கும். நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம நல்லா செஞ்சுருக்கலாமேலாம் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு தான தர்மம் செய்யணும். நம்ம செய்யும் தானமும் தர்மமும் நம்மளோட வம்சத்தையே காக்கும். இது சத்தியமான உண்மை. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுங்க, அதுவும் ஒரு உதவி தான். உங்களால் வேறு யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. அதை கொண்டு அவங்க முன்னேறிடுவாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் உள்ள அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க. ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த கோயிலோட தல சிறப்பு, தல வரலாறு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பலன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோன்னா நமக்கு கிடைக்கிற அருளும் பலனும் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நமக்கு துணை புரிவார். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.